வள்ளுவர்கிட்ட கேட்கிறோம், ஐயா ஒரு காரியத்துல எப்படியா வெற்றி பெறது? எப்பா ஒரு காரியத்துல எப்படி வெற்றி பெறதுன்னு உனக்கே தெரியும், நீ அதுல எப்படி வெற்றி பெறதுன்னு யோசி. எப்படி கணிதத்துல தேர்ச்சி பெறது, எப்படி எக்ஸாம் பாஸ் பண்றது, எப்படி இந்த தொழில சக்சஸ் பண்றது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது, ஒவ்வொரு தரையும் நம்ம மனசாட்சிட்ட நாமளே கேள்வி கேட்டு ஒரு பிரச்சனையை எப்படி அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தேடும் போது நமக்கே ஐடியா கிடைக்கும். அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம தாமதப்படுத்தினா அது தீங்குல முடியும். ஆராய்ச்சியினுடைய உச்சகட்ட எல்லை சூழ்ச்சி முடிவு, ஆராய்ச்சியினுடைய எல்லை துணிவு எய்தல், ஒரு முடிவெடுத்தல். நம்ம மனம் எப்போதான் குழப்பத்துல இருக்கோ அப்பெல்லாம் ஒரு முடிவெடுக்கும். அந்த எடுத்த முடிவை நம்ம தாமதப்படுத்தணும்னு வைங்க. நாளையில இருந்து ஆஸ்பத்திரி போலான்னு முடிவு பண்ணுவோம், போக மாட்டோம், கடைசி ஒரு பெரிய பிரச்சனை வரும். நாளையில இருந்து இந்த பிரச்சனையை பேசலாம்னு நினைப்போம், முடிவு எடுத்திருப்போம், பேச மாட்டோம், கடைசி அதனால ஒரு பிரச்சனை வரும். அதாவது வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு காரியத்தில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பது அவனுக்கே தெரியும், அவனே அதில் ஒரு முடிவெடுப்பான். ஆனா அதை தாமதப்படுத்தும் போது அது தீங்கில் முடியும்.